கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம வேதாகமத்தில் நம்ம வேதாகமம் எப்படி இருக்கிறதுங்கிறத வச்சு நம்ம ஒரு விளக்கம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்னா ஆதி ஆகமத்துலேருந்து வருவோம். இது பரிசுத்த வேதாகமம் எப்படின்னா ஒரே புத்தகமாக இருக்குது இது. ஆனால் அது 2 பாகம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லி 2 பாகமாக நினச்சது பிரிக்கப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் மொத்தம் 39 புத்தகங்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 27 புத்தகங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் உள்ள மேசியா இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை குறித்து சொல்லியிருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையும் அவருடைய போதனையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இதுக்கு வேத புத்தகம் 40க்கு மேற்பட்ட எழுத்தாளர்களால் இது 1600 வருட கால அளவில் 60 தலைமுறைகளாக பூமியின் 3 கண்டங்களிலிருந்து 3 மொழிகளில் இது என்னச்சது மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. இந்த பரிசுத்த வேதாகமம் உலகத்திலேயே மிக அதிகமான மொழிகளில் மொழியாக்கப்பட்டுள்ளது என்றால் இந்த பரிசுத்த வேதாகமம் மாத்திரம்தான். உலகிலே மிக அதிகமான மக்களால் வாசிக்கப்படுகிற புஸ்தகமும் பரிசுத்த வேதாகமம் தான். அடுத்தபடியாக பழைய ஏற்பாட்டிலேருந்து நம்ம எளிதாக நம்ம கற்பதற்கு வசதியாக 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கான். ஒன்று 5 ஆகமங்கள். 5 ஆகமங்கள்லாம் ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இது 5 ஆகமங்கள். அடுத்தால வரலாற்று நூல்கள். வரலாற்று நூல்னால் எஸ்தர், இந்த யோசுவா முதல் எஸ்தர் வரைக்கும் உள்ள பகுதி வரலாற்று நூல்கள். அடுத்தால யோபு முதல் உன்னத பாட்டு வரைக்கும் கவிதை நூல்கள். அடுத்தபடியாக ஏசாயா முதல் மல்லிகா வரைக்கும் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். இப்படி நாம் கற்கிறதுக்கு தகுந்தால 4 விதமாக நினைச்சது கற்கப்பட்டிருக்கு. ஆதியாகம் முதல் உபாகம் வரை ஆகமங்கள், யோசுவா முதல் எஸ்தர் வரை வரலாற்று நூல்கள், யோபு முதல் உன்னத பாட்டு வரை கவிதை நூல்கள், ஏசாயா முதல் மல்லிகா வரை தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டையும் 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். அது சுவிசேஷங்கள். சுவிசேஷம் நம்ம எப்படிங்க ஆதியாமத்தில் உபாகுது ஆகமங்கள் படிக்கிறது மாதிரி சுவிசேஷத்தில் இந்த புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இது 5 சுவிசேஷங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 5 சுவிசேஷங்கள். அடுத்தல அப்போஸ்தலர் நடபடிகள் வரலாற்று புத்தகங்கள். அப்போஸ்தலருடைய புத்தகம் வரலாற்று புத்தகங்கள். அடுத்தல ரோமர் முதல் யூதா வரை நிருபங்கள். ரோமர் முதல் யூதா வரைக்கும் நிருபங்கள். அடுத்தல தீர்க்க தரிசன புஸ்தகம் வெளிப்படுத்தல். தீர்க்க தரிசனம் நம்ம கடைசி வரைகளில் என்ன நடக்க போகுதுங்கிறது குறிக்கப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தல் விசேஷம். இப்போ இந்த ஆதி ஆகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும் சொல்லி 5 ஆகமங்கள் பார்த்தோம்னா இந்த 5 பகுதிகளை கொண்டது தான் நம்ம ஆகமங்கள் சொல்கிறோம். அதுதான் ஆதி ஆகமம், யாத்திராகமும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஆகமங்கள். ஆதி ஆகமம், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகம் ஆகமங்கள். இது 5 நூல்களை கொண்ட பகுதியாக ஆகமல் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நூல்கள் யார்? ஆதியாகமம் இந்த 5 நூல்களில் எழுதப்பட்டது யாருன்னா மோசே தான் இதற்கு எழுத்தாளர். மோசே தான் அந்த ஆதியாகமம், யாத்திராகமும், லேவியராகமும், உபாகம்லாம் எழுதியிருக்கிறார். அதனால் இதுக்கு எழுத்தாளர் மோசே. அடுத்தால ஆதியாகமம் எப்போ எழுதப்பட்டுச்சுன்னா கிமு 1688 இந்த புஸ்தகம் என்னச்சுதான் எழுதப்பட்டிருக்கு. 1688 எழுதப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஆதி ஆகமத்துலேருந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம முழு பைபிள் உள்ளடங்கினதை வச்சு நம்ம ஒரு விளக்கம் பார்த்தோம். அடுத்தபடியாக இப்போ ஆதி ஆகமத்துக்கு வரணும். ஆதி ஆகமத்துக்கு முன்னால் ஆதி ஆகமத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, முதலாவது சிருஷ்டிப்பு. தேவன் உலகத்தை எப்படி சிருஷ்டித்தார், அந்த சிருஷ்டிப்பு முதலாவது இருக்கிறது. அப்புறம் சிருஷ்டித்த பிறகு அந்த சிருஷ்டிப்பது எப்படி வீழ்ந்து போச்சு அப்படிங்கிறது. அடுத்தால காயின், ஆபேல் இவங்களுடைய சரித்திரங்கள். அடுத்தால காயின், ஆபேல் மூலமாக காயின், ஆபேல், சேத்து இவங்க 3 பேரும் ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள். காயின் ஆபேலை கொன்றோம். அந்த அடுத்தபடியாக நோவா சம்பவம் வருது. நோவா காலத்தில் சேத்து 3வது சிலர் பிறக்கிறாரு. அந்த சேத்துடைய சந்ததி. அடுத்தால ஜலப்பிரளயம் வருது. இந்த காயின், ஆபேலுக்கு பதிலாக ஆபேல் காயின் கொன்னதுனால அந்த ஆபேலுக்கு பதிலாக தான் சேத்து பிறக்கிறான். அதுதான் சேத்தினுடைய வம்ச வரலாறு. அதுக்கப்புறம் தான் ஜலப்பிரளயம் வருது. ஜலப்பிரளயம் கர்த்தர் எழுதினார். ஜலப்பிரளயத்தில் ஜனங்கள் பாவம் செய்த மக்கள்லாம் அழிக்கிறாப்புல. அது அடுத்தபடியாக நோவா வம்ச வரலாறு. நோவா காலத்தில் இருந்தது வச்சு வருது. அடுத்தபடியாக
மக்கள் என்ன செய்கிறாங்க, உயர்ந்த அளவில் கோபுரம் கட்டுறன்னு சொல்லி கட்டுவாங்க. அது வந்து பாபேல் கோபுரம்னு சொல்லி அதை கர்த்தர் என்ன செய்வார், தாறுமாறாக்கி போட்டு அதில் பாசைகள் எல்லாம் என்ன செஞ்சிடுவார், பிரித்து போட்டுருவார். அடுத்தபடியாக ஆபிரகாமின் வரலாறு. நோவாவுக்கு அடுத்தால ஆதாம் ஏவாள், அடுத்தால யார் நோவா தாத்தா வராரு, நோவா வர்றாரு. நோவாவுக்கு அப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க வராங்க. அதில் ஆபிரகாமின் வரலாறு, ஈசாக்கின் வரலாறு, யாக்கோபின் வரலாறு, அடுத்தால யோசேப்பின் வரலாறு. அப்பா அப்ரஹாம், அடுத்தால அப்ரஹாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன் யாக்கோபு, யாக்கோபுடைய மகன் யோசேப்பு. இப்படியாக என்ன செய்து சந்ததி வருது. அந்த யோசேப்பிலிருந்து இவங்க தான் யார், யாக்கோபுடைய சந்ததி தான் இஸ்ரவேலர்கள் வருவாங்க. இஸ்ரவேலுக்கு யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளை வச்சு தான் வேதாகமத்தில் ஃபுல்லாகவே என்னது கோத்திரங்கள், தலைமுறைகள் எல்லாமே என்னது எல்லாமே அடங்கி இருக்கிறது. அதை நான் பார்க்குறோம். இப்போ வந்து ஆதியாகமம் நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தில் இப்போ எத்தனை அதிகாரம்னா மொத்தம் 50 அதிகாரங்கள் இருக்குது. 1லேருந்து 50 அதிகாரங்கள் இருக்குது. ஆனால் அந்த ஆதியாகமம் முழுவதும் மொத்த வசனம் என்னென்னா 1533 வசனங்கள் என்னது ஆதியாகமத்தில் இருக்கிறது. 1533 வசனங்கள் ஆதியாகமத்தில் இருக்கிறது. சரி, நம்ம இனி வந்து நம்ம உள்ளே வரோம். ஆதியாகமம் பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தில் முதல் அதிகாரம் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இது பைபிள் எப்படி இருந்துச்சு, எப்படி இந்த எப்படிலாம் இங்கிறது அப்படிங்கிறத வச்சு பார்க்குறோம். பைபிள் வந்து எபிரேய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு, எபிரேய, கிரேக்க, லத்தீன் 3 மொழியில் நினச்சது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஆதியாகமம் வந்து மோசே எழுதின சரித்திரம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மோசே ஆதியாகமம் யாத்திரை லேராகனமெல்லாம் மோசே எழுதினதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் எப்படின்னா முதல்ல ஆதியிலே தேவன் நினைச்சார், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். உலகத்திலேயே முதலாவது என்ன செய்ததுன்னா கர்த்தர் வானத்தையும் பூமியை தான் என்ன செஞ்சார், சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியை சிருஷ்டித்துட்டு பூமி வந்து என்ன செய்யுது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்குது. ஒழுங்கின்மையும் வெறுமைனா பூமியில் என்ன செய்யுது, ஒன்றுமே இல்லாதபடிக்கு என்ன செய்யுது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்குது. அதனால் கர்த்தர் பார்த்தாரு, ஆழத்தின் மேல் என்னது இருள் இருந்துச்சு. ஆழத்தின் மேலே ஆழம்னா நம்ம என்ன குழி தோன்றன்னு நினச்சது ஆழம்னு சொல்கிறோம். கிணறு ஆழமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் ஆழத்தின் மேலே என்னச்சுதான் இருள் தான் இருந்துச்சான். தேவ ஆவியானவர் என்ன செஞ்சார்னா ஜலத்தின் மேலே என்ன செஞ்சார், அசைவாடி கொண்டிருக்கிறார். ஜலத்தின் மேலே தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறாரு. அப்போ தேவன் நினச்சிறாரு, இருளாக இருக்குது உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருளை நினச்சது வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முதலாவது கர்த்தரை என்ன செய்யறேன்னா வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்கிறாரு. முதலாவது கர்த்தர் என்ன செஞ்சார், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து ஆழத்தின் மேல் இருள் இருக்கிறனால கர்த்தர் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செஞ்சார், ஃபுல்லாகவே ஜலம்தான். ஜலத்தின் மேல் என்ன செஞ்சார், அசைவாடி கொண்டுட்டு இருந்தார். எல்லாமே ஜலம், மனுஷங்கள் எதுவுமே இல்லை, எல்லாமே ஜலமாக இருக்கனால ஜலத்தின் மேலே கர்த்தர் தேவ ஆவியானவர் நினச்சிவார், அசைவாடி கொண்டிருக்கிறாரு. அப்போ தான் நீர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன செஞ்சார், வெளிச்சம் உண்டாக்குறதுன்னு சொல்கிறாரு. அவருக்கு வெளிச்சம் அல்லது வெளிச்சம் உண்டாயிடுச்சு. முதலாவது கர்த்தர் என்ன செஞ்சார், வானத்தை முன்பு சிருஷ்டித்த பிறகு வெளிச்சத்தை என்ன செஞ்சார், உருவாக்குனார். அந்த வெளிச்சம் எப்படின்னா வெளிச்சம் உருவாக்கிட்டு வெளிச்சம் நல்லது அப்படின்னு சொல்லி தேவன் கண்டார். வெளிச்சம் நல்லதுன்னு கட்டார். இப்போ வெளிச்சத்து இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஏன்னா இருளான உலகத்தை இப்போ என்ன செஞ்சார், கழிச்சது கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றாரு. அந்த வெளிச்சத்தை என்ன செய்கிறாரு அப்படின்னா அதையும் ரெண்டாக பிரிக்கிறார். வெளிச்சம் இருள் அப்படின்னு சொல்லி தேவன் ரெண்டாக பிரிக்கிறார். வெளிச்சத்துக்கு என்ன செய்கிறாரு, பகல் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, பெயர் வைக்கிறாரு. இருளையும் தேவன் நினைச்சாரு வெவ்வேறாக பிரிக்கிறாரு. அதில் தேவன் வெளிச்சத்துக்கு பகல்னு சொல்லி பெயர் வைக்கிறாரு, இருளுக்கு இரவு அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறாரு. இப்படி வைக்கிறாரு. இப்போ சாயங்காலமும் விடியற் காலமாகி முதலாம் நாள் ஆயிடுச்சு. இப்போ கர்த்தர் வெளிச்சத்தையும் உண்டாக்கி வெளிச்சத்தில் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரிச்சிருக்கிறாரு. இப்போ என்ன செய்யுது, முதல் நாள் ஆயிடுச்சு. முதல் நாளில் தேவன் இது என்ன செஞ்சார், சிருஷ்டித்திருக்கிறாரு. அடுத்தபடியாக தேவன் வெளிச்சத்துக்கு பகல்னு சொல்லி பெயரிட்டார், இருளுக்கு இரவு சொல்லி பெயரிட்டார்னு சொல்லி பார்த்தோம். சாயங்காலமும் விடிய காலமாகி முதலாம் நாளில் இருக்குது. இப்போ அடுத்தல வந்து பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் என்ன செய்கிறார், ஆகாய விரிவு உண்டாக கடவுதுங்கிறார். ஆகாய விரிவு அல்ல வந்து தேவன் வானத்தின் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது வெளுங்கின் வெறுமையாக இருக்கிறது. தேவாவினவர் பூமியில் அசைவாடி கொண்டிருந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் தேவன் நினைச்சது வெளிச்சம் உண்டாக்கடவுதுன்னா வெளிச்சம் உண்டாயிற்று. அடுத்தபடியாக தேவன் நினைச்சாரு ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவுங்கிறார். ஜலம் ஏன்னா பூமி எல்லாமே தண்ணி தான். அதனால் ஜலத்தின் மத்தியில் என்ன செஞ்சார் கர்த்தர், ஆகாய விரிவு உண்டாக்கடவுதுன்னு சொன்னார். ஆகாய விரிவு சொன்னார். அது ஜலத்தில் நின்று ஜலத்தை பிரிக்க கடவுதினார். இப்போ ஆகாய விரிவு நடுவில் ஒரு பாலம், அதான் தடுப்பிச்சு போகிற, அதான் ஆகாய விரிவு.
அதான் வானம் என்ன செய்கிறாரு, ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக்கடுதுன்னு சொல்கிறாரு. அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஆகாய விரிவு கடவுதுன்னா இப்போ செங்கடல் கத்தர் மோசே பிரித்து கொடுத்தாரு. இஸ்ரேல் ஜனங்கள்லாம் என்ன செஞ்சார், அந்த செங்கடல் வழியாக என்ன செஞ்சாருங்க, உலர்ந்த தரை வழியாக போனாங்க. எகிப்து மக்கள் வரும்போது அவங்கள மூடி போட்டுருச்சுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பைபிள் நினைச்சிடறோம், சத்திரம் படிச்சிருக்கிறோம். அதே போல் தான் இப்போ கத்தர் நினைச்சிறாரு, அந்த தண்ணியை நடுவில் நினைச்சிறாரு ஆகாய விரிவாக்கி, தண்ணி மேலே தண்ணி கீழே தண்ணி நடுவில் ஆகாய விரிவு, இப்படியாக என்ன செஞ்சார் கத்தர் 2ஆம் நாள் நினைச்சிறாரு, அதை உருவாக்கிட்டு அதற்கு அந்த மேலே ஆகாய விரிவுக்கு மேலே இருக்க தண்ணிக்கு கீழே இருக்க தண்ணிக்கும் பிரிவு உண்டாக்கிட்டார். அது அப்படியே ஆயிடுச்சு. இப்போ அந்த ஆகாய விரிவு கத்தர் என்ன செஞ்சார், வானம் அப்படின்னு சொல்லி பேரிட்டார். ஆகாய விரிவுக்கு வானம்னு சொல்லி பேரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமாகி 2ஆம் நாள் ஆயிடுச்சு. பல நாள் உருவாக்குனார், வெளிச்சத்தை உருவாக்குனார் கத்தர். வெளிச்சத்தையும் இருளையும் உருவாக்குனார். அது வெவ்வேறாக பிரித்தாருன்னு சொல்லி பார்த்தோம். வெளிச்சம் இல்லாது, ஏன்னா இருள் இருந்தது, ஏற்கனவே இருள் தான் இருந்துச்சு. அந்த இருளில் வெளிச்சத்தை உன்னதமல்லாது உருவாக்கியிருக்கிறார். 2வது கத்தடைஞ்சார், 2 ஜலத்தின் மத்தியில் ஆகாய உருவாக்கி மேலே இருக்க ஜலத்துக்கும் கீழே இருக்க ஜலத்துக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குனார். அந்த நடுவில் வச்சிருந்த அந்த ஆகாய உருவுக்கு தான் கத்தர் என்ன செஞ்சார், வானம் அப்படின்னு சொல்லி பேரிட்டார். இப்போ சாயங்காலம் விடியற்காலமாகி 2ஆம் நாள் ஆயிடுச்சு. அடுத்தபடியாக தேவன் என்ன செஞ்சார்னா, வானத்தின் கீழே, இப்போ வானத்தின் கீழேயும் தண்ணி இருக்குது, வானத்துக்கு மேலேயும் தண்ணி இருக்குது. அதனால் இப்போ கத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வானத்தின் கீழே இருக்கிற தண்ணியெலாம் என்ன செய்யணும், ஒரு இடத்துல சேரணும் அப்படின்னு சொல்கிறார். வானத்துக்கு கீழே இருக்கிற தண்ணியெலாம் ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒன்றா என்ன செய்யணும், சேரணும். அப்புறம் என்ன செய்யணும், வெட்டாந்தரை காணப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்குறோம், மழை பெஞ்சு தண்ணி வருது, வெள்ளம்லாம் வருது, வந்தாலும் என்ன செய்யுது, நேராக தண்ணி என்ன செய்யுது, ஒரே இடத்துல போய் தான் என்ன செய்யுது சேருது. அப்படி நின்றுட்டே என்ன செய்யலை, நிற்க போகிறதில்ல. மழை பெஞ்சாலும் தண்ணி ஊருகளெல்லாம் தண்ணி வருது, அது என்ன செஞ்சு அப்படியே தண்ணி வடிஞ்சு மொத்தமாக என்ன செய்யுது, ஏதாவது ஒரு இடத்துல போய் கலந்துரும். அதே போல் தான் கர்த்தர் என்ன செய்யற, ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற தண்ணியெலாம் ஒரே இடத்துல இருக்கணும்னு சொல்கிறாரு. அதே போல் ஜலம் என்ன செய்யுது, கீழே இருக்கிற ஜலத்திற்கும் மேலே இருக்கிற ஜலத்துக்கும் பிரிவு உண்டாக்குது. அப்படியே ஆயிடுச்சுன்னு பார்த்தோம். அந்த ஆகாய விரிவுக்கு வானம்னு சொல்லி பேரிட்டான்னு சொல்லி பார்த்தோம். இப்போ கீழே இருக்கிற ஜனம் ஒரு இடத்துல சேரவும் வெட்டாந்தரை காணப்படாது என்றார். அது அப்படியே ஆயிடுச்சு. வெட்டாந்தரைக்கு பூமின்னு சொல்லி கத்தர் பேர் வச்சார். வெட்டாந்தரைக்கு வானம். இப்போ வந்து ஆகாய 2 தண்ணிக்கு நடுவில் உருவாக்குனது ஆகாய விரிவு, அது வானம். அடுத்தபடியாக அந்த ஜலத்தை ஒரு இடத்துல சேர வச்சுட்டு அதுக்கு வெட்டாந்தரை உருவாக்குறாரு. அந்த வெட்டாந்தரைக்கு பூமி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. அடுத்தபடியாக அந்த தண்ணியெலாம் ஒரு இடத்துல சேருன்னு சொன்னார்ல, இப்போ அந்த தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்தாலும் அதுக்கு சமுத்திரம்னு சொல்லி பேர் வச்சுட்டார். இப்போ தான் கடலில் சொல்கிறதெல்லாம் நம்ம தண்ணியெல்லாம் செய்து கடலில் போய் ஆழமாக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, தண்ணியில் மொத்தமாக முதலாவது ஃபுல்லாகவே தண்ணி தான் இருந்துச்சு. அந்த தண்ணியை தான் கத்தர் என்ன செஞ்சார், தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல சேரணுத்தார். இப்போ 3 மடங்கு தண்ணி ஒரு பகுதி தான் நம்ம பூமி இருக்குது. அதனால் இப்போ தண்ணிலாம் ஒன்றாக சேரக்கூடாதுனாரு. அதேபோல் ஒன்றாக என்ன செய்து சேர்ந்துருச்சு. அந்த வெட்டாந்தரைக்கு கத்தர் என்ன பூமின்னு பேர் வச்சார். தண்ணிலாம் ஒன்றாக சேர்ந்த இடத்துக்கு சமுத்திரம்னு சொல்லி பேர் வச்சார். இப்போ அது நல்லது என்று கண்டார் சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக பூமியானது இப்போ என்ன செய்யுது, புல்லையும் விதையை பிறப்பிக்கும்படி பூண்டுகளையும் பூமி மேல் தங்கள் விதைகளுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படி கொடுக்கும்படி கனி விருட்சங்களையும் கத்தர் என்ன செய்து முளைப்பிக்க கடவுது என்றார். கத்தர் என்ன செஞ்சார், பூமியில் புல் விதை தரக்கூடிய பூண்டுகள் எல்லாம் பூமியில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் கொடுக்கும்படி தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும்படி கனி விருட்சங்களை கர்த்தர் என்ன செஞ்சார், அதை முளைக்கும்படியே கட்டளையிட்டார். அது அப்படியே என்ன செஞ்சுட்டு ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதைகளுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் கர்த்தர் நினைச்சார் முளைப்பிக்க கடவுதினார். அதை அப்படியே முளைச்சிட்டு இப்போ அது நல்லது அப்படின்னு சொல்லி கர்த்தர் நினைச்சாரு காண்கிறார். இப்போ நம்ம 3 நாள் கர்த்தர் படைச்சதை பார்க்குறோம். இப்போ சாயங்காலம் விடியற்காலமாகி 3ஆம் நாள் ஆயிடுச்சு. முதல் நாள் கர்த்தர் என்னத்தை உருவாக்குனார், வெளிச்சத்தை உருவாக்குனார். 2ஆம் நாள் ஆகாய விரிவு என்ன செஞ்சார், உருவாக்குனார். 3ஆவது நாள் புல் பூண்டுகளை என்ன செஞ்சார், உருவாக்குனார். பூமி வெறுமையும் ஒழுங்கியமா இருக்குது அப்படின்னு சொல்லி புல் பூண்டுகளை கர்த்தர் என்ன செய்கிறாரு, உருவாக்குனார்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அடுத்தபடியாக 4ஆவது நாளில்
கர்த்தர் என்ன உருவாக்குனாருன்னு பார்ப்போம். பின்பு தேவன் என்ன செய்கிறார், பகலுக்கும் இருளுக்கும் என்ன செய்கிறாரு, பகலுக்கும் இரவுக்கும். ஏன்னா இரவு என்னது இருளாக இருக்குது, பகல் வந்து பகலாக இருக்குது. தேவன் உண்டாக்க கடவுள் அதனால் இப்போ பகலுக்கு இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய வழியில் என்ன செஞ்சார், சுடர்களை உண்டாக்கினார். வானம் என்கிற ஆகாய வழியில் சுடர்களை என்ன செய்கிறாரு, உண்டாக்குறாரு. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களுக்காகவும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக இருக்க கடவுதுன்னு சொல்லி சொல்கிறார். நாட்களில் குறிக்கிறதுக்கு என்னென்னா சுடர்கள் வந்து சுடர்கள் உண்டு. ஆகாய விரிவில் என்னது வானம், வானத்தில் சுடர்கள் உண்டாக்கப்படுதுங்கிறாரு, உண்டாகுது. இப்போ அது வந்து அந்த சுடர்கள் என்னது அடையாளத்துக்காகவும் ஒரு காலத்துக்காகவும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் என்ன செய்து இருக்க கடவுதுன்னு சொல்கிறாரு. அடுத்தபடியாக அவர் சொல்றாரு, பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவில் சுடர்களாக இருக்க கடவுதுன்னு சொல்கிறார். இந்த சுடர்கள் வந்து நாட்கள் வருஷங்களை குறிக்கிறதுக்கு இருக்க கடவுதுன்னு சொல்கிறப்பல, அப்புறம் பூமியின் மேலே பிரகாசிக்கும்படிக்கு, பூமியில் பிரகாசம் ஒன்றில் அதற்கு வானம் என்கிற ஆகாய விரிவில் சுடர்களாக இருக்க கடவுது அப்படின்னு சொல்கிறாரு. அது அப்படியே என்ன செஞ்சுட்டு ஆயிடுச்சு. அடுத்தபடியாக தேவன் பகலை ஆள கத்தறிந்தார். சூரியன் பகலை ஆளட்டும்னு சொல்லி பகலை ஆளுறதுக்கு என்ன செய்கிறாரு, பகலை ஆள பெரிய சுடரும் இரவி ஆள சிறிய சுடர் என்ன செய்கிறாரு, 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் என்ன செஞ்சார், உண்டாக்குனாருன்னு சொல்லி பார்க்குறோம். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கிறதுபடி இருந்துச்சா, பகலையும் இரவையும் ஆள்றதுக்கு வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் என்ன செஞ்சார், உருவாக்கினார். பகலுக்கும் இரவுக்கும் ஆழமும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்க தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவில் வைத்தார். அந்த சுடர்களை எங்கே வச்சுருக்கிறாரு, ஆகாய விரிவு என்கிற இடத்துல வானத்தில் வச்சுருக்கிறாரு. அந்த ஆகாய விரிவில் வைத்த தேவன் அது நல்லதுன்னு சொல்லி கண்டாரு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக இப்போ நம்ம இது பகல் வெளிச்சம் கொடுக்கணும்ல, அதனால் வெளிச்சம் நிறையா வேணுங்கிறதுனால பெரிய சுடர், இரவில் வந்து இருள் தானே, அதனால் சிறிய சுடர். இப்படி 2 மகத்தான சுடர்களை கத்தறிஞ்சார், ஆகாய விரிவில் உருவாக்குறாரு. அது ஒரு ஆக்கிட்டு இப்போ சாயங்காலம் விடியற்காலமாகி 4ஆம் நாள் ஆயிடுச்சு. இப்போ தேவன் 5ஆம் நாட்கள் என்ன சிருஷ்டித்தார்னு சொல்லி பார்ப்போம். 5ஆம் நாட்களில் நீந்தும் ஜீவ ஜந்துக்கள் அடுத்தல பூமியின் மேல் நீந்து ஜீவ ஜந்துக்களையும் பூமியில் வானம் என்கிற ஆகாய விரிவில் பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிமிக்க கடவுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீந்து ஜீவ ஜந்துக்கள் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவில் பறக்கும் பறவைகள் ஜலமானது எல்லாரும் என்ன செஞ்சு வந்து கூட்டு ஒரே இடத்துக்கு வரணும். அப்படியாக என்ன செஞ்சார் கர்த்தர், நீந்த ஜீவ ஜந்துக்களை என்ன செஞ்சார், அந்த பூமியின் மேலே வானம் என்கிற ஆகாய விரிவில் கர்த்தர் என்ன செஞ்சார், சிருஷ்டித்தார். அடுத்தபடியாக இந்த நீந்த ஜந்துகள் பூமியின் மேல் வானம் என்கிற ஆறுகள் பறக்கும் பறவைகளில் ஜலமானது ஒரு இடத்துல சேரணும்னு சொல்கிறாரு. இது அப்படியே எல்லாம் செஞ்சுட்டு ஆயிடுச்சு. அடுத்தபடியாக தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்து தங்கள் ஜாதிகளுடைய ஜாதிகளையும் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதிகளின்படியே திரளாக ஜனிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் கர்த்தர் என்ன செஞ்சார், சிருஷ்டித்தார். இப்போ தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி நீங்கள் சமுத்திரத்தை ஜலத்தை நிரப்புங்கன்னு சொல்கிறாரு. பறவைகளை பார்த்து பூமியில் பெருக கடவுதுங்கிறார். மச்சங்கள் உருவாக்குற அந்த மச்சங்களெல்லாம் என்ன செய்கிறாரு, மச்சங்கள் அதெல்லாம் நீர்வாழும் சந்துக்கள் சிறகுள்ள ஜாதியான பறவைகள் பட்சிகள் இதெல்லாம் சிருஷ்டித்தார். எல்லாம் சிருஷ்டித்து நல்லதுன்னு சொல்லி கண்டுட்டு பூமியில் என்ன செய்கிறார், கர்த்தர் ஆசீர்வதித்து நீங்கள் பூமி என்ன செய்யுங்க, பழுகி பெருக பண்ணுங்க, சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கன்னு சொல்கிறாரு. பறவைகள் பூமியில் பெருக கடவுது அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி 5ஆம் நாள் என்ன செஞ்சுறாரு, ஜீவச்சந்துகளை உருவாக்கினார். 1ஆம் நாள் என்னதை உருவாக்கினார் பார்த்தோம், வெளிச்சம் உருவாக்கினார். 2ஆம் நாள் என்னத்தை உருவாக்கணும்னு பார்த்தோம், ஆகாய விரிவு என்கிற வானத்தை உருவாக்கினார். 3ஆம் நாள் எதை உருவாக்குறார் அப்படின்னா புல் பூண்டுகள் என்ன செஞ்சார், உருவாக்குனார்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக 4ஆவதாக என்ன செஞ்சார்,
சுடர்கள் உண்டாக கடவுதுங்கிறாரு. அப்படி சுடர்கள் இது உண்டாகுது. அடுத்தபடியில் 5ஆம் நாள் என்ன செய்தார்? நீந்து ஜீவச்சந்துகள் உருவாக்க கடவுதுங்கிறாரு. நீந்து செந்துகளை உருவாக்கி சமுத்திரத்திலையும் பூமியிலையும் பறவைகள் சிருஷ்டிகளை என்ன செஞ்சார்? உருவாக்கிட்டார். இப்போ அடுத்தபடியாக விடியற்காலம் சாயங்காலம் ஆகி 5 நாள் ஆயிற்று. அடுத்தபடியாக 6ஆம் நாள் என்னதை உருவாக்குறான்னு பார்ப்போம். பின்பு தேவன் பூமியில் ஜாதி ஜாதியான ஜீவச்சந்துக்களாகிய நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், காட்டு மிருகங்கள் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுதுன்னு சொல்லாது. அது அப்படியே என்ன செஞ்சுட்டு 5ஆம் நாள் என்ன செஞ்சுட்டு உருவாகிடுச்சு. அடுத்தபடியாக தேவன் பூமியில் ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்கள், ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்கள், பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செஞ்சார்? உண்டாக்கிட்டு தேவன் அது நல்லது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அடுத்தபடியாக பின்பு தேவர் என்ன செய்கிறாரு? தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குமாகங்கிறார். 5 நாட்கள் இதை உருவாக்கினார். 6ஆம் நாளுக்கு பின்பு தேவன் நமது கர்த்தருடைய சாயலின்படி கர்த்தருடைய ரூபத்தின்படி கர்த்தர் நினைச்சாரு மனுஷனை உண்டாக்குமானாங்கிறாரு. அப்படியே சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவன்கள், பூமியத்தின் மேல் ஊரும் சகல பிராணிகள் இது எல்லாருமே என்ன செய்யுது? ஆழ கடவுது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அடுத்தபடியாக தேவன் தம்முடைய சாயலாக என்ன செஞ்சார்? மனுஷனை சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாகவே கர்த்தர் என்ன செஞ்சார்? சிருஷ்டித்தார். அப்புறம் பின்பு தேவன் அவர்களை நோக்கி சொன்னார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க, அது கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவச்சந்துகளையும் நீங்கள் நினைச்சுங்க ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லி தேவன் அவர்களுக்கு என்ன செய்றாரு? அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தர் என்ன வானம் பூமி உருவாக்குனார். ஊரும் பிராணிகள், காட்டு மிருகம், நாட்டு மிருகங்கள், பலவித ஜாதியான மிருகங்கள் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு கடைசியில் மனுஷனை என்ன செஞ்சார்? 6ஆம் நாள் தம்முடைய சாயலின்படியே என்ன செஞ்சார்? உருவாக்கிட்டு அவர்களை என்ன செய்றாரு? நீங்கள் பூமியில் நீங்கள் பழுகி பெருகி பூமி நிரப்புங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு? சமுத்திரத்தில் உள்ள ஆகாயத்து பறவைகள், பூமியில் நடமாடுகிற மிருகங்கள் இதெல்லாம் என்ன செஞ்சார்? இதெல்லாம் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களை கர்த்தர் என்ன செஞ்சார்? ஜனங்களை மனுஷனை உருவாக்கி ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன் இந்த பூமியின் மேல் எங்கும் விதைத்தர சகலவித பூண்டுகள், விதைத்தர கனிமரங்கள், சகலவித விருஷங்கள் இதெல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு நான் கொடுத்துட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுள்னு சொல்கிறாரு. பூமியில் சகல மிருக ஜீவன்களுக்கும், ஆகாயத்தில் சகல பறவைகளுக்கும், பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளை அவங்களுக்கு ஆகாரமாக கொடுத்து அது அப்படியே ஆயிட்டுங்கிறார். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தாரு. அது மிகவும் நன்றாக இருந்துச்சான். சாயங்காலம் விடியாக்காலம் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. மீண்டும் நாளை பார்ப்போம்.